அகத்தியமே சத்தியம், சத்தியமே அகத்தியம். வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு ஜோதிட பதிவு என்ன அப்படின்னா, அழகான வாழ்க்கை துணை யாருக்கு அமையும் அப்படிங்கிறதுக்கான சில ஜோதிட விதிகளை நம்ம பார்க்க போகிறோங்க. இது ஆண்களுக்கும் பொருந்தும், பெண்களுக்கும் பொருந்தும். சரி, இப்போது நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம். அதாவது, திருமணமே ஆகலையே, இதை எப்படி பொருத்தி பார்க்குறது அப்படின்னு கேட்பீங்க. திருமண தடையாக இருக்குது அப்படின்னு கேட்பீங்க. அதற்கெல்லாம் தனித்தனியான வீடியோக்கள் நம்மக்கிட்ட நிறையா கொடுத்துருக்கேன். அதெல்லாம் பார்த்துக்குங்க. உங்களுக்கு திருமணம் ஆகும் பட்சத்தில் இந்த விதிகள் பொருந்தி வந்தால் உங்களுக்கு அமையக்கூடிய வாழ்க்கை துணை அழகாக இருப்பார்கள் அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. திருமண தடை, திருமணம் ஆகாமல் இருக்கிறது, இதெல்லாம் இங்கே கொண்டு வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. சரியா? சரி, இப்போ நம்ம முதல் விதியாக என்ன பார்க்கலாம் அப்படின்னா, 7ஆம் பாவத்தில் சுக்கிரன் இருக்குன்னு வச்சுக்கலாம். 7ஆம் பாவத்தில் சுக்கிரன் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு அழகான கவர்ச்சியான வாழ்க்கை துணை உங்களுக்கு அமைவார்கள் அப்படின்னு எடுத்துக்கோங்க. சுக்கிரன் உச்சமாக இருந்தால் நல்ல முக அழகுடன் மென்மையான நல்ல பண்புகள் கொண்ட வாழ்க்கை துணை அமைவார்கள் அப்படின்னு சொல்லலாம். 7ஆம் இடத்தை குரு பார்த்ததுன்னு வச்சுக்கோங்க. 7ஆம் இடத்தை குரு பார்த்தால் அழகான வசதியான நல்ல பண்புகள் மிக்க இறைத்தன்மை கொண்ட, அதாவது தெய்வங்களை அதிகமாக வணங்கக்கூடிய ஒரு நபர் உங்களுக்கு வாழ்க்கை துணையாக வருவார்கள். அடுத்தது, 7ஆம் இடத்துல சந்திரன் இருந்தது அப்படின்னா அழகான இளமையான கவர்ச்சியான ஒரு வாழ்க்கை துணை உங்களுக்கு அமைவார்கள். இந்த இடத்துல இன்னொன்று சொல்லிக்கிறேன். 7ல் சந்திரன் இருந்ததுன்னு வச்சுக்கங்களேன், அவருக்கு திருமண வாழ்க்கை சுமாராக தான் இருக்கும். பட் அழகெல்லாம் இருக்கும் மனைவிக்கு. ஆனால் திருமண வாழ்க்கை ரொம்ப சுமாராக இருக்கும். அதை பார்த்துக்குங்க. அடுத்து, 9ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். அவருடைய பூர்வ புண்ணியத்தால் அவருக்கு மிகச்சிறப்பான அழகான ஒரு வாழ்க்கை துணை அமையும் அப்படின்னு எடுத்துக்கலாம். புதன் அப்படிங்கிற ஒரு கிரகம் இளமையை குறிக்கக்கூடியது. சிலர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா திருமணம் ஆன பிறகு, அதாவது நீண்ட வயதான பிறகு, ஒரு 40 வயசு 50 வயசு ஆன பிறகும் அழகாகவே இருப்பாங்க. அதற்கு என்ன காரணம் அப்படின்னா, புதன் அதற்கு காரணமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. சரிங்களா? அப்போ 7ஆம் பாவத்தில் புதன் இருப்பது, 7ஆம் அதிபதியுடன் புதன் தொடர்பு கொள்வது, இதோட சுக்கிரனும் சேர்ந்து இருந்தால் அழகு ரெட்டிப்புத்தான். சரியா? அடுத்தது, சுக்கிரனும் சந்திரனும் இணைவு பெற்று 7ஆம் அதிபதியோட தொடர்பு கொள்வது அப்படிங்கிறதும் மற்றவர்கள் பொறாமைப்படக்கூடிய அளவிற்கு உங்களுடைய வாழ்க்கை துணை அழகாக இருப்பார்கள் அப்படின்னு எடுத்துக்கங்க. சுக்கிரன் குரு இணைவு அழகாகவும் இருப்பார்கள், அறிவுடனும் இருப்பார்கள், வசதியாகவும் இருப்பார்கள், நல்ல குடும்பம் நடத்தக்கூடிய ஒரு வாழ்க்கை துணை உங்களுக்கு கிடைப்பார்கள். இது எல்லாமே ஆண் ஜாதகம் பெண் ஜாதகம் வேறுபடுத்திலாம் பார்க்க வேண்டாம். நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். உங்களுக்கு கண்டிப்பாக இது பொருந்தி வரும். அடுத்தது, நவாம்சத்தில் சுக்கிரன் உச்சமாக இருப்பது, 7ஆம் இடத்துல, அதாவது நவாம்சத்தில் 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருப்பது, உங்களுக்கு ராசி கட்டத்திலேயே பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துல சுக்கிரன் இருப்பது, 11ஆம் இடத்துல சுக்கிரன் இருப்பது. சுக்கிரன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிஷபம், துலாம், மீனம் இந்த மாதிரியான இடங்களில் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு அழகான வாழ்க்கை துணை அமைவார்கள் அப்படின்னு எடுத்துக்கணும். சரி, இப்போ இந்த இடத்துல இது எல்லாமே சுக்கிரன் புதனை பேஸ் பண்ணி இருக்கே, சந்திரனை பேஸ் பண்ணி இருக்கே அப்படின்னு கேட்பீங்க. அழகுக்கு குறிக்கக்கூடிய ஒரு கிரகங்களாக நம்ம இதை எடுத்துக்கிறதுனால, சரிங்களா, ஒரு இதை நம்ம அப்படியே அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வாழ்க்கை துணைக்கு இதை அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு கம்பீரமும் சேர்ந்து வேணும் அப்படின்னு நீங்கள் பெண்கள் சைட்லேருந்து பார்க்குறீங்க அப்படின்னா, செவ்வாயினுடைய நிலையும் நன்றாக இருக்கும் பட்சத்தில், சரிங்களா, செவ்வாய் ஒரு ஆட்சி உச்சம் பெற்று இருப்பது, ஒரு எப்படி சொல்கிறது, லக்னாதிபதியோட நல்ல நிலைமையில் கெடாமல் 6, 8, 12, அப்புறம் திரிசூன்யம் அஸ்தங்கம்லாம் அடையாமல் செவ்வாயும் பெண்களுடைய ஜாதகத்தில் நன்றாக இருந்தால் அழகுடன் கவர்ச்சியுடன் இணைந்த ஒரு கம்பீரமான ஒரு வாழ்க்கை துணை பெண்களுக்கு அமைவார்கள் அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம். சரிங்களா நண்பர்களே, இது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கை துணை அழகாக இருப்பதற்கான ஒரு விதிகள், அவ்வளோதான். திருமணம் ஆகிறது ஆகாது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதற்கான விதிகள் எல்லாம் தனித்தனி வீடியோவாக கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை பார்த்துக்குங்க. ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. உங்களுக்கான பதில்களை நான் உங்களுக்கு கொடுக்கின்றேன்.
சரிங்களா? இன்னும் நிறைய விஷயம் நம்ம இதில் பார்க்கலாம். இப்போ 7ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருக்குது அப்படிங்கிறத வச்சு நம்ம இதை சொல்கிறோம். அதே மாதிரி 7ஆம் அதிபதி உங்களுக்கு இதே மாதிரி சுக்கிரனை தொடுவது போல இருந்தாலோ, அல்லது புதனை தொடுவது போல இருந்தாலோ, சந்திரனை தொடுவது போல இருந்தாலோ, 7ஆம் அதிபதி அவர்கள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கை துணை நன்றாக கவர்ச்சியாக இருப்பார்கள், அழகாக இருப்பார்கள். எப்படி வேணாலும் நீங்கள் அதை எடுத்துக்கங்க. சரிங்களா? ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட்ஸில் அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஓகேவா? ரைட். நண்பர்களே, உங்களுடைய ஜாதகத்தை ஆய்வு செய்து உங்களுக்கு உண்டான பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அல்லது வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஜாதகம் பார்ப்பதற்கு உண்டான வழிமுறைகள் என்ன என்பதை நான் உங்களுக்கு தெரிவிக்கின்றேன். மேலும் வாட்ஸ்அப் மூலமாக எளிமையான முறையில் நீங்கள் ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பினாலும் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். அதற்கான வழிமுறைகளையும் நான் உங்களுக்கு தெரிவிக்கின்றேன். நண்பர்களே, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு யூடியூப் இண்டிகேட் பண்ணோம். நீங்கள் அதை பார்த்து தெரிந்து கொள்ளலாம். சரிங்களா? மீண்டும் மற்றும் ஒரு பதிவுடன் நாளைக்கு நான் உங்களை சந்திக்கின்றேன். அகத்தியமே சத்தியம், சத்தியமே அகத்தியம். நன்றி நண்பர்களே.